அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதுக்கு அடுத்ததாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, மூசா நபியை விடவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்வானவர்கள். ஆக மூசா நபிக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதம் என்ன, மிகப்பெரிய சிறப்பு என்ன? எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு. கடலை பிளந்தாங்க. கடலை 12 பாதையாக பிளந்து தன்னுடைய மக்களை அதில் அழைத்து கொண்டு ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து பக்கத்தினுடைய கரையை அடைந்தார்கள். இன்ஃபிலாக்குல் பஹரி லஹு, அவர்களுக்காக வேண்டி கடல் பிளந்தது மிகப்பெரிய ஆச்சரியம். இது எந்த நபிக்கும் கொடுக்கப்படலை. ஆனால் ரசூலுல்லாவிற்கு இதைவிட மிகப்பெரிய அற்புதம் கொடுக்கப்பட்டது. உஅத்திய நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷிகாக்குல் கமர், சந்திரன் பிளந்தது அதைவிட மிகப்பெரிய அற்புதம். எப்படி? கடல் கூட ஃபி ஆலமில் அரது, அது பூமி சம்பந்தப்பட்டது, பூமியோடு இருக்கக்கூடிய ஒன்றை பிளந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிளந்த அந்த கமர், யாருமே நெருங்க முடியாத அந்த கமர், ஆலமிஸ் சமா, அது வானுலகம் சம்பந்தப்பட்ட அந்த கமரை பிளந்து காமித்தது. அது கடலை பிளந்ததை விடவும் மிக அற்புதம் வாய்ந்தது. இந்த ரீதியிலே மூசா நபியை விடவும் ரசூலுல்லாஹ் உயர்ந்து விட்டார்கள். இரண்டாவதாக ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இமாம்கள். அன்வாருல் முஹம்மதியா அப்படிங்கிற கிதாபில் வருது, மூசா நபி கடலை பிளந்தாங்க, அதே மாதிரி ரசூலுல்லாஹும் ஒரு கடலை பிளந்தாங்க. என்ன கடல்? அன்ன மாபைன சமா இவல் அரதி பஹரன் யுசம்மல் மக்ஃபூஃப், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கடல் இருக்கிறது, அதுக்கு மக்ஃபூஃப் என்று பெயர். ரசூலுல்லாஹ் மிஅராஜுக்கு செல்லும்போது அந்த கடலை பிளந்துதான், இன்ஃபலக, ரசூலுல்லாஹ் அந்த கடலை பிளந்துதான் அந்த புறத்தை அடைந்தார்கள். எனவே அந்த கடலை காமிச்சு இந்த மூசா நபி பிளந்த கடலாகிறது கல் கத்தரத்து, ஒரு துளியை போல. அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய கடல் அது மிகப்பெரிய கடல். மூசா நபி பிளந்த கடல் அந்த கடலை காட்டிலும் ஒரே ஒரு துளி தான், அந்த அளவுக்கு தான் மூசா நபி பிளந்த கடல். இப்போ ரசூலுல்லாஹ் பிளந்து போன அந்த கடந்து போன அந்த கடல் அது மிக பெரிய கடல். எனவே இந்த ரீதியிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபியை விடவும் உயர்ந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.